மக்கள வந்து அவ்வளவு அறியாமையில இருக்கிறாங்க, முட்டாள்களா இருக்கிறாங்க, ஈஸியா ஏமாத்திடலாம். இந்த இன்ஸ்டா ரீல்ஸ போட்டு ஏமாத்திடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு ஒருதலை பட்சமானது அல்லது மக்களை சரியாக புரிந்து கொள்ளாததனுடைய விளைவு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது பாருங்களேன். அப்படி ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மக்கள் இந்த சந்திப்புனால பெரிய பயன் இல்ல, தமிழ்நாட்டுக்கு பயன் இல்ல அப்படின்ற எண்ணம் தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மேலோங்கி இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கு. இல்ல ஆதரிக்கிறது மாதிரியான நிலைப்பாடு அப்படி சொல்ல தேவையில்ல. அதுல எந்த அளவிற்கு உடன்படுறோம், எந்த அளவிற்கு வேறுபடுறோம் அப்படின்றத வெளிப்படையாக பேசி, அதுல ஒரு கன்சென்சஸ்க்கு வரலாம் இல்லையா? வர முடியும். இப்ப நாம வெட்டியா உட்கார்ந்துட்டு நம்ம பேசிட்டு இல்ல. நம்ம தரவுகள் அடிப்படையில சொல்றோம். 41% இந்த பாயிண்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வது முக்கியம் அப்படின்றது. விஜய் எப்படி மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி காரியக்காரரா இருக்கிறாரோ, அதே மாதிரி இதுலயும் காரியக்காரராக இருக்கணும். கரார் பேர் வழியா இருந்து புண்ணியம் கிடையாது. இமேஜ் பழுது படைஞ்சிடாம தற்காத்துக்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு 16% சொல்றாங்க. இந்த 16%ம் எல்லாமே திமுக காரவங்க, அதிமுக காரவங்க இல்ல. பொதுவாக இருக்கக்கூடியவங்க அவங்களும் இதுல இருக்கிறாங்கன்றத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். பார்க்கும்போதுதான் மக்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும், அப்படி நல்லது நடக்கணும்னா மத்திய அரசு அனுசரிச்சு போகணும் அப்படின்ற அந்த பாயிண்ட், அந்த தெளிவு மக்களுக்கு வந்திருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா ஆட்சியாளர்களுக்கு அந்த தெளிவு வரணும். நிதி அமைச்சர் கூட விஜய் சந்திச்சதையும், இது பிரைம் மினிஸ்டர் கூட விஜய் சந்திச்சதையும் மக்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்கன்ற அந்த 2 கேள்விக்கான பதில்களை நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். சூப்பர். நம்ம மக்கள் வந்து அவ்வளவு புத்திசாலிகளுங்க. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாயிண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப முக்கியமானதும் கூட. மக்கள் எவ்வளவு துணிச்சலா சொல்றாங்க பாருங்களேன். அமித்ஷா செய்தது தப்புங்க. 38%. அது பாஜகவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு விஜய் இந்த மீட்டிங்கை அவர் தவிர்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்றது 38%. அடுத்தபடியா பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து உறவுல ஏதோ சிக்கல் இருக்குங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு விரிசல் விழுந்திருக்கு அப்படின்றது மக்கள் அத ஊகிக்கிறாங்க. அரசியல் உள் நீரோட்டத்துல வேற ஒரு உண்மை இருக்கு அப்படின்றதையும் கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு உணர்த்தக்கூடியதாக இந்த பாப் 3 எனக்கு அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு பல்ஸ் ஆஃப் த பீப்பிள் வீக் 3 ரிப்போர்ட் ரெடியா இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு அது தொடர்பா டிஸ்கஷன் வச்சிடலாமா? ஆமா, நம்ம நேத்து மத்தியானம் நம்ம இதை ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கணும். நிறைய சிரமங்கள் இடர்பாடுகளுக்கு மத்தியில அதை தயார் பண்ணி இப்போ அதை நம்ம இப்போ ரிலீஸ் பண்றோம். ஒரு நாள் தாமதமா ரிலீஸ் பண்றோம். நம்ம இடர்பாடுகள் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில இருந்து நிறைய ப்ரெஷர் நமக்கு கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம பயந்துட்டோம், அதனால ஒரு நாள் கழிச்சு போடுறோம் அப்படின்னு இல்ல. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்தது. டேட்டா வந்து சேர்றதுல கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. அப்புறம் அதை ப்ராசஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஆங்கர் அவங்க மேடம் சிறுமலர் மேடம் வந்து அவங்களுடைய பயணத்துல இருந்ததுனால, பயணம் இந்த பள்ளி விடுமுறை முடிந்து ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதனால பயணத்துல வந்து நிறைய பிரச்சனைகள், அதுல அந்த குழந்தையோட டிராவல் பண்ணதுல சிரமங்கள் இருந்ததுனால இப்பதான் அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்றோம். இதுல அரசியல் நிர்பந்தம் எதுவுமே இல்லைங்க. அதனால நம்ம தாமதமாகல. அன்றாட வாழ்க்கை சிக்கல், அந்த சிக்கல்கள்னால நம்ம ஒரு நாள் தாமதமா வர்றோம். வரக்கூடிய வாரங்கள்ல இதையும் நம்ம சரி பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம்ப்பா. TN 2026 சேனலுடன் இணைந்து 3வது வாரமாக மக்கள் ஆய்வு நடத்திய கணிப்பு டிபாப் பேராசிரியர் சா ராஜநாயகம் வழிநடத்துதலில் மே 29ஆம் தேதி பிற்பகல் முதல் மே 30ஆம் தேதி நண்பகல் வரை தமிழகத்தின் 21 மாவட்டங்களில் 2100 பேர் சந்திக்கப்பட்டுள்ளனர். நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வலைகளின் தொகுப்பாக இந்த ஆய்வறிக்கை. முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி முதல்வரின் டெல்லி விஜயம் குறித்து. அதில் முதல் கேள்வி, முதல்வர் விஜய் மற்றும் பிரதமர் மோடி ஒருவரை ஒருவர் எதிர்கொண்ட விதம் என்பது குறித்த கேள்விக்கு பரஸ்பர மரியாதையும் அன்பும் வெளிப்பட்ட சுமூகமான சந்திப்பு என 9%, வழக்கமாக நிகழ்த்தப்படும் மரபு ரீதியான சந்திப்பு என 32%, இருவரும் இறுக்கமாக இருந்தனர், இணக்கமாக சூழல் இல்லை என 37%,
தமிழகத்துக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த சந்திப்பு வெளிப்படவில்லை என 14% இந்த சந்திப்பையே இப்போதைக்கு விஜய் தவிர்த்திருக்கலாம் என 8% தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி, பிரதமரிடம் முதல்வர் முன்வைத்த 4 கோரிக்கைகள் குறித்த கேள்வி. மோடி அரசு உடனே நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான அவசரமான கோரிக்கைகள் என 15%, இன்னும் முக்கியமான சில கோரிக்கைகளையும் இவற்றோடு சேர்த்திருக்கலாம் என 22%, கோரிக்கைகளை வைப்பதை விட மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வது முக்கியம் என 41% தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்களிடம் தனது பெயர் கெடாமல் இருக்க மோடி அரசு நிறைவேற்றாது என தெரிந்தே விஜய் இவற்றை முன்வைத்துள்ளார் என 16%, பிற பதில்கள் என 6% தெரிவிச்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக, மத்திய நிதி அமைச்சருடன் முதல்வர் சந்திப்பு தொடர்பான கேள்விக்கு, தமிழகத்திற்கான நிதி குறித்த விஷயங்களை பேசிய முக்கியமான சந்திப்பு என 24%, மரியாதை நிமித்தமான வழக்கமான சந்திப்பு என 12%, சுமூகமான சந்திப்பாக தெரியவில்லை, தமிழகத்துக்கு நல்லது நடப்பது சந்தேகம் என 17% தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பால் எதுவும் நடக்காது, மோடி மற்றும் அமித்ஷாவை பொறுத்தே எல்லாம் என 42% தெரிவிச்சிருக்கிறாங்க. பிற பதில்கள் என 5% தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதல்வர் சந்திக்காதது குறித்த கேள்விக்கு, அமித்ஷாவுக்கு நேரமின்மையே காரணம், உள்நோக்கம் எதுவும் இல்லை என 9%, விஜய் அணுகுமுறை அமித்ஷாவுக்கு பிடிக்கவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் என 44%, தமிழக அரசு அதிகாரிகள் செய்த நிர்வாக குளறுபடியின் விளைவு என 18%, அமித்ஷா செய்தது தவறு, முதல்வரை சந்தித்திருக்க வேண்டும் என 25%, பிற பதில்கள் என 4% தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக, காங்கிரஸ் தலைவர்களை முதல்வர் சந்திக்காதது ஏன் என்ற கேள்விக்கு, நேரமின்மையே காரணம், உள்நோக்கம் எதுவும் இல்லை என 12%, பாஜகவை பகைக்க வேண்டாம் என்று விஜய் தவிர்த்து விட்டார் என 38%, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்த குளறுபடியே காரணம் என 14%, தாவேக காங்கிரசின் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக இதை காட்டுகிறது என 29%, பிற பதில்கள் என 7% தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி, தமிழக அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து. அதற்கு, எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என 13%, பல செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவையாக உள்ளன என 23%, ஆர்வம் பாராட்டுக்குரியது எனினும் பப்ளிசிட்டி மோகம் தூக்கலாக உள்ளது என 24% தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓரிரு மாதங்கள் கழித்த பின் தான் எதுவும் சொல்ல முடியும் என 11%, தான்றோடித்தனமான செயல்பாடுகள் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என 25%, பிற பதில்கள் என 4% தெரிவிச்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக கேட்கப்பட்ட கேள்வி, தொடர்ந்து ஊடகவியலாளரை சந்திக்க மறுக்கும் விஜய் என்ற கேள்விக்கு, இதற்கு பயத்தையும் தன்னம்பிக்கையும் இல்லாததை காட்டுகிறது என 51%, ஊடகங்கள் சந்திக்காமலேயே வெற்றிகரமாக அரசியல் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை 40% தெரிவிச்சிருக்கிறாங்க. ஊடகங்கள் எல்லாம் விலை போய்விட்டன, அவற்றை சந்திக்காமல் இருப்பதே நல்லது என 7%, பதில்கள் என 2% தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு கேள்விக்கும் பதில நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாமா, டிஸ்கஸ் பண்ணிடலாமா அந்த ரெஸ்பான்ஸ? முதல் கேள்வி, முதல்வர் விஜயும் பிரதமர் மோடியும் ஒருவரை ஒருவர் எப்படி எதிர்கொண்டாங்க, how they faced themselves அப்படின்ற அந்த கேள்வி. அது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது அடுத்த கேள்வியா வருது. அந்த கோரிக்கையை பற்றி அடுத்த கேள்வி வருது. அதுக்கு என்ன அது மாதிரி வரிசையா வரும். இப்ப முதல் கேள்வி வந்து, அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி ஒருத்தர் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி அந்த அணுகுமுறை இருக்குதுல்ல, அந்த அணுகுமுறை, இந்த பாடி லாங்குவேஜ் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில நம்ம பேசி இருக்கிறோம். எப்படி அந்த இறுக்கமான சூழல் இருந்துச்சு, என்ன வரும் அப்படின்றத நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை அணுகி சொல்லியிருந்த ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் என்ன எப்படி இதை பார்த்திருக்கிறாங்க, இப்ப நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளரா ஆய்வாளர்களா நம்ம அந்த காணொலியில பேசியிருந்தோம். இது மக்கள் அவங்களுடைய பார்வையில இந்த நிகழ்வை எப்படி பார்த்திருக்கிறாங்க அப்படின்னா, இது பரஸ்பர மரியாதையும் அன்பும் வெளிப்பட்ட ஒரு சுமூகமான சந்திப்பு. 2 பேருக்கு இடையில பரஸ்பர அன்பும் மரியாதையும் இருந்தது. ஒரு ஸ்பான்டேனியஸான ஒரு லவ் அண்ட் கன்சர்ன், ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததா பாக்குறவங்க வெறும் 9 விழுக்காடு தான். அது 10ல் ஒருத்தர் கூட இல்ல. ஆனா அடுத்த ரெஸ்பான்ஸ் பாருங்களேன், வழக்கமாக
நடக்கக்கூடிய அந்த கர்ட்சி விசிட்னு சொல்றாங்களா, மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதனால எந்த பயனுமே இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு சந்திப்பு, வெற்று சந்திப்பாக மரபு ரீதியான சடங்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு சந்திப்புன்ட்டு 32%. அதாவது 3ல ஒருத்தர், ஏறத்தாழ 3ல ஒருத்தர் அதை சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, எல்லாரும் இப்ப எப்படி தொடர்பியல் ரீதியாக நம்ம அணுகி சொன்ன அந்த விஷயத்த சாதாரண மக்கள், அந்த படத்தை போட்டோவை பார்த்தவங்க, அந்த வீடியோவை அந்த கிளிப்பை பார்த்தவங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இருவரும் இறுக்கமாக இருந்தாங்க, அங்க நிலவிய சூழல் வந்து இணக்கமாக இல்லை. இத்தனைக்கும் நீங்க பாருங்க, வெளியில அந்த அரசு அபிஷியலாக ரிலீஸ் பண்ண போட்டோல 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மோடிஜி அவரு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, இவருமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த சிரிப்புகளையும் தாண்டி மக்களால அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல்ன்றத கணிக்க முடிஞ்சிருக்குது பாருங்களேன். இது 37%. அதாவது 3ல ஒருத்தருக்கு அதிகமாகவே அவ்வளவு பேர் கரெக்டா அதை வந்து அசஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 14% என்ன சொல்றாங்கன்னா, இதனால இந்த நம்பிக்கை அதாவது இந்த சந்திப்பு நடந்த விதத்தை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு பெருசா நல்லது நடக்குன்ற நம்பிக்கை தெரியல, அதுல வெளிப்படல அந்த சந்திப்புல அப்படின்றதையும் 14% சொல்லியிருக்கிறாங்க. இந்த சந்திப்பை இப்போதைக்கு தவிர்த்திருந்திருக்கலாம் விஜய், பின்னாடி கூட வந்திருந்திருக்கலாம். ஏன்னா இன்னும் அந்த அதாவது சூழல் இறுக்கமாக இருக்கு அப்படின்னா, மோடிஜி பாஜக அரசு, இப்போ அந்த பாஜக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையில இணக்கமான உறவு இல்லை. மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்கும் சேர்ந்து இந்த பக்கம் விஜய், இவங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவு இல்லை அப்படின்றது வெளிப்படுது. அத பீப்புள் ஆர் ஏபிள் டு see through. நம்ம மக்களை வந்து அவ்வளவு அறியாமையில இருக்கிறாங்க, முட்டாள்களா இருக்கிறாங்க, ஈஸியா ஏமாத்திடலாம், இந்த இன்ஸ்டா ரீல்ஸை போட்டு ஏமாத்திடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அது எவ்வளவு ஒருதலை பட்சமானது அல்லது மக்களை சரியாக புரிந்து கொள்ளாததுடைய விளைவு அப்படின்றது இதுல இருந்து தெரியுது பாருங்களேன். ரொம்ப கரெக்டா அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் பேரு ஓகே 9% அந்த ஒருவேளை ஒரு பாஜக சார்புடைய அந்த அவங்க அந்த 9% இருக்கலாம். பரஸ்பர மரியாதையும் அன்பும் வெளிப்பட்ட சுமூகமான சந்திப்புன்னு சொல்றவங்க. மற்ற நிகழ்வுகள் எல்லாம் பாருங்களேன், வழக்கமா நிகழ்த்தப்படும் மரபு ரீதியான சந்திப்புன்னு சொல்றது அந்த 32% யாரா இருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் திமுக அதிமுக அதுல சார்புள்ளவங்க. ஆனா அந்த ஹார்ட்கோர் பார்ட்டி மெம்பர்ஸா இருக்க மாட்டாங்க எந்த கட்சியிலையும். ஓரளவுக்கு நடுநிலையில இருப்பாங்கல்ல, பொதுவாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் தான் இது வந்து மரபு ரீதியான சந்திப்பு தான், இதுலன்னா ஒன்றும் பின்னியம் இல்லை அப்படின்றாங்க. அதனுடைய இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறவங்க தான் அந்த 8%. அதனால ஒண்ணுமே யூஸ் இல்லை, இப்ப போகாம இருந்திருந்திருக்கலாம், லேட்டர் ஒரு டைம் பார்த்திருந்திருக்கலாம், கொஞ்சம் உறவுகள் சுமூகமான பிற்பாடு போயிருந்தா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. இதையும் அந்த தமிழகத்துக்கு அந்த 14% நல்லது நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை இல்லைன்றதையும் சேர்த்து பார்க்கணும். அப்படி ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மக்கள் இந்த சந்திப்புனால பெரிய பயன் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பயன் இல்லை அப்படின்ற எண்ணம் தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மேலோங்கி இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கு. அதான் இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. அடுத்த கேள்வி போயிடலாம்ப்பா. இந்த பிரதமரிடம் முதல்வர் முன்வைத்த 4 கோரிக்கைகள் பத்தி சொல்லி. ஆமா, அந்த 4 கோரிக்கைகளும் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், வெரி அர்ஜென்ட். அதாவது முக்கியமான கோரிக்கைகள், அவசரமா அர்ஜென்ட்டா நிறைவேற்றப்பட வேண்டியது, உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் அப்படின்னு பாக்குறவங்க 15%. அந்த 15% தான் மோடி அரசு இதை கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்ட்டு ஒரு நிர்பந்தம் இருக்கு, மோடி அரசுக்கு நிர்பந்தம் இருக்கு, அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதாவது அந்த கோரிக்கைகள் அவ்வளவு முக்கியமானது அப்படின்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 22% இந்த 4 கோரிக்கை ஓகே, ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்னா என்ன, 2வது பாடனா என்ன, அந்த மாதிரி இருக்கு, ஓகே, அதெல்லாம் சொன்னது ஓகே. ஆனா இதை விட முக்கியமானதா இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கு, அந்த டிமாண்ட்ஸையும் சேர்த்து வச்சிருந்திருக்கலாம். இப்போ உதாரணமா நீட் தேர்வு பத்தி, அது மாதிரி சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஃபண்ட்ஸ் பத்தி, எஜுகேஷன் தொடர்பாக இன்னும் ஃபண்ட் நமக்கு வரல, PM ஸ்ரீ இது பத்தி, இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, அது தொடர்பான சிக்கல்கள், அதெல்லாம் பெரும் சிக்கல்கள், அது தொடர்பா சில இதை முன்னெடுத்திருக்கலாமோ அப்படின்ட்டு அதை சொல்றவங்க 22% சொல்றாங்க. அதாவது 5ல ஒருத்தருக்கு மேலேயே அந்த பதில சொல்றாங்க. அடுத்து
இந்த 41% சொல்றத 41% ரொம்ப கவனிக்க வேண்டியது. இப்ப கோரிக்கைகள்லாம் வச்சு ஒண்ணும் யூஸ் இல்லைங்க சார். நீங்க ஸ்டேட் சென்டர் ரெண்டுக்கு இடையில ஒரு சுமூகமான இணக்கமான உறவு இருக்கணும். இது வந்து அந்த இது இரட்டைக்குழல் துப்பாக்கி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும், அந்த அளவுக்கு நீங்க போக முடியாட்டினாலும், நம்ம ஒரு இணக்கமான சூழல் இருக்கணும், ஒரு சுமூகமா இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா நீங்க கோரிக்கையை வைக்காம வேலை நடந்துரும் அப்படின்றதான் பாயிண்ட். நீங்க போய் கோரிக்கையை வச்சு அவங்க சொல்றாங்க கெஞ்சி அதை கூத்தாடி ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுப்பா அந்த எப்படி இணக்கமான முடிவுங்கிறது. ஆம் புரியல. இல்ல இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன மத்திய அரசு சொல்றாங்களோ அதெல்லாமே வந்து தமிழக அரசு ஆதரிக்கிற மாதிரி நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதா ஆகிரும்ல. இல்ல ஆதரிக்கிறது மாதிரியான நிலைப்பாடு அப்படி சொல்ல தேவையில்லை. அதுல எந்த அளவிற்கு உடன்படுறோம், எந்த அளவிற்கு வேறுபடுறோம் அப்படின்றத வெளிப்படையாக பேசி அதுல ஒரு கன்சென்சஸுக்கு வரலாம் இல்லையா? வர முடியும். எல்லாமே கான்ட்ரவர்சியிலேயே கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே எதிர்நிலைப்பாடு எடுத்து செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீட்டவே எடுத்துக்கங்களேன். நீட் வந்து அரசுகள் இப்ப தமிழ்நாடு அரசு அதுல விடாப்பிடியா இருக்கணும்ன்ற தேவையில்லை. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆய்வு மூலமாகவே அதை நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு கம்யூனிகாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துமே நம்ம சொல்லி இருக்கிறோம். மக்கள் அந்த நீட் தேர்வை கடந்து வந்துட்டாங்க. அது இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, இருந்தாக்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இல்லாட்டினா சந்தோஷம். ஆனா அதை ஒட்டி ஒரு கான்ட்ரவர்சியா மக்கள் அதை கருதல. அது கடந்து வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே அதை பதிவு பண்ணி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அதை முன் வச்சு ஒரு ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்படின்றது போக தேவையில்லை இல்லையா? அதுக்கு வேற சொல்யூஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இப்ப ஃபண்ட்ஸ் வரணும், மத்திய அரசுல இருந்து ஃபண்ட்ஸ் வரணும். அப்ப ஃபண்ட்ஸ் வரணும்னா அதுக்கு என்ன பண்றது? அந்த நிதி ஆதாரம், நிதி உதவி அல்லது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நியாயமான பங்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த பங்கு தர்றதுல தடை இருக்கு, தடைகளை போட்டுக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. இப்போ அந்த தடைக்கற்களை எடுத்து போடணும், அதை சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தானே முதல் இதா இருக்கணும். இந்த கோரிக்கையை வச்சு புண்ணியம் இல்லை இல்லையா? அதுக்கு பதிலாக பேசணும். பேசி இந்த கோரிக்கை நிறைவேறாம இதுவரைக்கும் நிறைவேறல, போன ஆட்சியில நிறைவேறல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கணும். அதை அட்ரஸ் பண்ணா தானே இந்த அரசு அதை சாதிக்க முடியும். இவங்களும் போய் அதே பழைய அரசு பாணியிலேயே போய் மனுவை கொடுத்துட்டு வர்றது, கோரிக்கையை கொடுத்துட்டு வர்றது, கர்ட்சி விசிட் பண்ணிட்டு வர்றது அப்படின்றதுல எந்த புண்ணியம் இருக்காது. இப்ப அதைத்தான் இப்ப நாம வெட்டியா உட்காந்துட்டு நம்ம பேசிட்டு இல்ல, நம்ம தரவுகள் அடிப்படையில சொல்றோம். 41% இந்த பாயிண்ட சொல்லி இருக்கிறாங்க. மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வது முக்கியம் அப்படின்றது. இப்ப இதேதான் இதுக்கு முந்தின கேள்வியில இணக்கமான சூழல் இல்லைன்னு 37% சொல்றாங்க. 14% வந்து நல்லது நடக்குன்ற நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இணக்கமான சூழல் இல்ல. அவங்கதான் இங்க வந்து இணங்கி போகணும், இணக்கமா போகணும். அதாவது நீங்க பணிஞ்சு போகணும்னு சொல்லல, அது வார்த்தை பாருங்க. அதாவது நீங்க அடங்கி போகணும், ஒடுங்கி போகணும், அடிமையாகி இருக்கணும் அப்படின்றது இல்ல. நம்முடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு, தன் உரிமையை விட்டு கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும், கண்மூடித்தனமா ஏத்துக்கணும். பிளைண்ட் ஒபீடியன்ஸ் அப்படி மக்கள் யாரும் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, இணக்கமா போகணும், ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கணும். அது வந்து காரியத்தனமா இருக்கணும், காரியக்காரரா இருக்கணும். விஜய் எப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி காரியக்காரரா இருக்கிறாரோ அதே மாதிரி இதுலயும் காரியக்காரராக இருக்கணும். கரார் பேர் வழியா இருந்து புண்ணியம் கிடையாது. ஏன்னா எதுவுமே நடக்காம போயிடும். அதுதான் மக்கள் வந்து அப்படி சொல்றாங்க, மத்திய அரசுடன் இணக்கமாக போகணும் அப்படின்றது. அடுத்த பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங். நீங்க பாருங்களேன், அதான் நம்ம மக்கள் எவ்வளவு புத்திசாலிகளா, அதாவது இந்த அரசியல்வாதிகள் போடக்கூடிய அந்த முகமூடிகளையும் தாண்டி உள்ள ஊடுருவி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே உள்ள போய் பார்க்கக்கூடியவங்க இது எக்ஸ்ரே மாதிரி தான். எப்படி உள்ள போய் உள்ள இருக்கிறத படம் காட்டுதா அந்த மாதிரி அதை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது பாருங்க, 16% என்ன சொல்றாங்கன்னா, மோடி அரசு இந்த என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றாது. அதுல இப்ப 4 கோரிக்கை வச்சிருக்கிறாரு, அது 4யுமே நிறைவேற்ற போறது இல்லை அப்படின்றது விஜய்க்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டே அவர் போய் இந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா எதுக்காகனா, தமிழ்நாட்டுல அவருடைய இமேஜ் கெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக, மக்கள் மத்தியில
அவர் வந்து எதுவுமே செய்யலைன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? இப்ப வந்து என்ன ஆயிடலாம் ஈஸியா, நாங்க கேட்டோங்க பாருங்க, அவங்க வந்து அனுமதி கொடுக்கல. நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதுக்கு தெளிவுரை கேட்டோம். அவங்க வந்து தெளிவுரையும் கொடுக்கல, பொழிப்புரையும் கொடுக்கல, எந்த உரையுமே கொடுக்காம விட்டுட்டாங்க. இப்போ அதுக்காக நம்ம அடுத்து இன்னொரு கடிதம் எழுதுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். அதாவது இவருடைய முகத்தை சேவ் பண்ணிக்க முடியும். இப்ப அந்த இதுக்காக இவருடைய இமேஜ் பழுது படைஞ்சிடாம தற்காத்துக்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு 16% சொல்றாங்க. இந்த 16%ம் எல்லாமே திமுக காரவங்க, அதிமுக காரவங்க இல்ல. பொதுவாக இருக்கக்கூடியவங்க அவங்களும் இதுல இருக்கிறாங்கன்றதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அப்புறம் பிற பதில்கள் அப்படின்றது இதுல சம்பந்தம் இல்லாம நிறைய விஷயங்கள் எல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தொகுத்து நம்ம பிற பதில்கள்ன்றதுல போட்டிருக்கிறோம். அது ஒரு 6% வருது. அடுத்து 3வதா கேட்ட கேள்வி, மத்திய நிதி அமைச்சருடன் முதல்வருடன் சந்திப்பு, அது குறித்த கேள்விக்கு விளக்கம். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவரும் சந்திச்சாங்க. அப்படி சந்திச்சதுல நிறைய நிதி சம்பந்தமா நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி வேண்டும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கிறாங்க, நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்ப அந்த என்ன பேசினாங்க அப்படின்றத விட அவங்க பேசிய விதம், திரும்பவும் அதுல பாருங்க எது முக்கியமான பாயிண்டா வருது பாருங்களேன். 42% இந்த சந்திப்பால் எதுவும் நடக்காது, மோடியும் அமித்ஷாவும் இவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும் அப்படின்றாங்க. இப்ப இங்க இருக்க அந்த 42%, இதுக்கு முந்தின கேள்வியில 41% மத்திய அரசுடன் இணக்கமா செல்லணும்ன்றது, அதுக்கு முந்தின கேள்வியில இருக்கக்கூடிய அந்த 37%, அந்த 14%, அதை ரெண்டையும் சேர்த்து பாருங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு பேட்டர்ன் தெரியுது. மக்கள் எப்படி பார்க்கிறாங்க இந்த சந்திப்பை, முதலமைச்சர் அங்க போயிட்டு வந்தது, பிரதமரை பார்த்ததும் சரி, பிரதமர்கிட்ட பேசின விஷயங்களும் சரி, நிர்மலா சீதாராமனை சந்திச்சது, நிர்மலா சீதாராமன் பேசினது, இது எல்லாத்தையுமே சாதாரண மக்கள் நம்ம கேட்டது எல்லாமே படிச்ச பெரிய அறிவாளிகள்கிட்ட கேட்கல. அறிவாளிகள்னு அவங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. எனவே இருந்தாலும் நம்ம கேட்டது எல்லா மக்களையும் தான் பார்த்து கேட்டிருக்கிறோம். இப்ப அவங்க சொல்லியிருக்கிறத நீங்க பாருங்களேன். இது வந்து தமிழ்நாட்டிற்கான நிதி குறித்த விஷயங்களை பேசிய முக்கியமான சந்திப்பு இது அப்படின்றது நாலுல ஒருத்தர் அப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க. 24%, 25% கிட்ட வருது இல்லையா? சோ நாலுல ஒருத்தர் இத ஒரு முக்கியமா நல்ல சந்திப்பு தான், இது முக்கியமான விஷயங்களை பேசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மரியாதை நிமித்தமான வழக்கமான சந்திப்புன்றது 12% தான். ஆனா இவர் பிரதமரை பார்க்கும்போது அந்த பெர்சன்டேஜ் பெருசா இருக்கு. மரியாதை நிமித்தமான வழக்கமான சந்திப்பு அப்படின்னு சொன்னவங்க அங்க பாத்தீங்கன்னா 32%. ஆனா நிர்மலா சீதாராமன் பொருளாதார ரீதியான விஷயங்களை பேசுனதை அதையுமே கரெக்டா மக்கள் கவனிச்சிருக்கிறாங்க. இது மரியாதை நிமித்தமா போற சந்திப்புல இவ்வளவு விஷயங்கள் பேச மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. பிரதமர்கிட்ட பேசுனதுக்கும் இதுக்கு பேசுனதுக்கும் அந்த வித்தியாசத்தை மக்கள் சரியா கவனிச்சிருக்கிறாங்க பாருங்களேன். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்தது, இது சுமூகமா சந்திப்பா, இது சுமூகமா தெரியல. அவங்க பேசின விதம், அவங்க உட்கார்ந்து எதிர்கொண்ட விதம், விஜய் சொன்னதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது, இதை வச்சு பார்க்கும்போது இது சுமூகமான சந்திப்பா தெரியல. தமிழகத்துக்கு நல்லது நடக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்றது. இதையும் அடுத்த 42% இந்த சந்திப்பால் எதுவும் நடக்காதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மோடி அமித்ஷா அவங்கள பொறுத்து தான் நடக்கும்ன்றது. இப்ப இதையும் அந்த 17ஐயும் 42 + 17 இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். பார்க்கும்போதுதான் மக்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும், அப்படி நல்லது நடக்கணும்னா மத்திய அரசு அனுசரிச்சு போகணும் அப்படின்ற அந்த பாயிண்ட், அந்த தெளிவு மக்களுக்கு வந்திருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா ஆட்சியாளர்களுக்கு அந்த தெளிவு வரணும். பாஜகவுக்கும் வரணும், மத்தியில இருக்கக்கூடியவங்களுக்கும் வரணும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அந்த தெளிவு வரணும். அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கன்சென்சஸுக்கு வந்துருவாங்க. அதாவது எந்த விஷயத்துல முரண்டு பிடிக்கலாம், எந்த விஷயத்துல விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயத்த விட்டுறலாம், டிராப் பண்ணிடலாம், அது இஷ்யூவாவே கொண்டு வர தேவையில்லை, அதை ஒத்தி போற்றலாம் அப்படின்னு கூட வச்சுக்கிறோம், பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்றத முடிவு செய்யணும். அதை வந்து மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க போய் மனு கொடுக்கறது இல்லை. அது ரொம்ப அழகா இந்த இதுல நிதி அமைச்சர் கூட விஜய் சந்திச்சதையும், இது பிரைம் மினிஸ்டர் கூட விஜய் சந்திச்சதையும் மக்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்கன்ற அந்த 2 கேள்விக்கான பதில்களை நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். சூப்பர். நம்ம மக்கள் வந்து அவ்வளவு புத்திசாலிகளுங்க. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்கள் ரொம்ப புத்திசாலிகள்.
அரசியல் ரீதியாக அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், சிந்திக்கும் திறன் உள்ளவர்கள். அவங்க சிந்திக்கிறது உணர்வு பூர்வமா சிந்திக்கிறாங்க. இதத்தான் இந்த அரசியல்வாதிகளால புரிஞ்சுக்க முடியல. இவங்க எல்லாருமே ஹெட் லெவல்ல சிந்திக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம மக்கள் உணர்வு இதயத்திலிருந்து சிந்திக்கிறாங்க. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிறவங்க தான் அரசியல்ல மக்களை ஜெயிக்க முடியும். மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். ஓகே, அது அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நேரம் இருக்கிறவங்க, இந்த காணொலி பாக்குறவங்க தயவு செய்து இந்த 2 கேள்விகளுக்குமான பதில நீங்க டைம் எடுத்து டீடைலா அனலைஸ் பண்ணி பாருங்களேன். சூப்பரா இருக்கும். யூ வில் என்ஜாய் இட். அடுத்தது, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்காதது, முதல்வர் சந்திக்காதது ஏன் என்ற கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அதுலயும் நீங்க பாருங்க, அந்த ஒரு 9% தான் நேரம் இல்லாதது காரணம், இதுல உள்நோக்கம் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருமே இதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அதாவது 90%, 91% இந்த சந்திப்பு நடக்காதது தற்செயலா நடந்தது கிடையாது. இது ஒரு டெலிபரேட்டான விஷயம்தான். யார் யாரை தவிர்த்து இருக்கிறாங்க, ஏன் தவிர்த்து இருக்கிறாங்க, அது மூலமா என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்றதுதான் மத்த ரெஸ்பான்ஸ் பூரா. இது பாருங்களேன், விஜயினுடைய அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறை அமித்ஷாவுக்கு பிடிக்கல அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மீட்டிங் நடக்காதது. ஒருவேளை விஜயினுடைய அணுகுமுறை அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மீட்டிங் நடந்திருக்கும். அப்படி என்ன பெரிய தலைப்போற விஷயமா வேற ஒரு வலுவல் வந்துட போகுது. பிரச்சனை என்னன்னா, விஜய் அப்பா நீங்க ஆட்சி நடத்தக்கூடிய விதம், அரசியல் பண்ற விதம் நமக்கு ஒத்து வரல, செட் ஆகல அப்படின்ற அந்த டிஸ்பிளஷர், டிசப்பாயின்ட்மெண்ட் அல்லது ஆங்கர், கோபம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த சந்திப்பு நடக்காதது வெளிப்படுத்துது அப்படின்ற அந்த பாயிண்ட். அதை 44% கரெக்டா சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது, இந்த நிர்வாக குளறுபடி, இந்த தமிழ்நாட்டில இருந்து அங்க இருக்கிறாங்க இல்லையா அதிகாரிகள், தமிழ்நாடு ஹவுஸ்ல இருக்கக்கூடியவங்க, அவங்க அல்லது ஏஜென்சி யாரு இதை புரோக்கர் பண்ணாங்க, இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அந்த யாரா இருந்தாலும், அது அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற பிரைவேட் ஏஜென்சிஸாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ணது, அந்த மீடியேட் பண்ணவங்க சரியா பண்ணல, ஆர்கனைஸ் பண்ணவங்க சரியா பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 18% அதை சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப முக்கியமானதும் கூட. மக்கள் எவ்வளவு துணிச்சலா சொல்றாங்க பாருங்களேன். அமித்ஷா செய்தது தப்புங்க. அவர் என்ன பிரச்சனை, என்னதான் அவருக்கு பெரிய வேலை இருந்திருந்தாலும் ஒரு கர்ட்சிக்காவது இங்க இருந்து முதல் தடவையா முதல்வராகி ஒருத்தர் வர்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர். அதுவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பரபரப்பான சூழ்நிலை, அது இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருமே கவனிச்ச ஒரு தேர்தலுங்க இது. தமிழ்நாட்டு, வெறுமனே தமிழ்நாடு, இந்தியா அப்படி இல்ல, உலக நாடுகள்ல இருந்து பல இடங்கள்ல இருந்துமே இதை கவனிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா உலகம் பூராமே விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் அவங்க ஆர்வத்தோட கவனிச்சது. அப்ப உலக நாடுகள்ல நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள், குடும்பங்கள் அவங்களும் சேர்ந்து பார்த்திருப்பாங்கல்ல, என்னடா இது அப்படின்ட்டு. அப்ப எல்லா நாடுகள், உலக நாடுகளுடைய கவனத்தையுமே ஈர்த்ததாக அமைந்திருந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்று, அதுவுமே இந்த வெற்றியுமே எப்படிப்பட்ட வெற்றின்னு தெரியும், அதாவது மெஜாரிட்டி இல்லாத ஒரு வெற்றி. அதுல அவரு அவ்வளவு சாதுரியமா காய்களை நகர்த்தி முதல்வராகவும் ஆகி அப்படி வர்றாரு அப்படின்னா, என்ன இருந்தாலுமே உங்களுக்கு பிடிக்குதுன்றதை தாண்டி நீங்க ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறீங்க. நான் இந்தியாவுல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே, இந்தியாவுக்குள்ள நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பொறுப்பா இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஒரு முதல்வர் இந்த மாதிரி ஒரு பின்புலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு முதல்வரை ஒரு 5 நிமிஷமாவது பார்த்திருக்கணும். மோடிஜி ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தாரு. அது மாதிரி நீங்க ஒரு 10 நிமிஷம் பார்த்திருந்திருக்கலாம் தான். அந்த பாயிண்ட் சொல்றது நாலுல ஒருத்தர் சொல்றாங்க 25% அமித்ஷா செய்தது தவறு, முதல்வரை அவரு சந்திச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் மத்த பதில்கள் இது சம்பந்தப்பட்டு இதோட தொடர்புடையதான் வேற வேற பதில்களை சொன்னவங்க ஒரு 4% இந்த கேட்டகரியில அடங்காம. இதையும் அந்த அணுகுமுறை அமித்ஷாவுக்கு பிடிக்கவில்லை அப்படின்றதையும், அந்த 44%யும் இதுக்கு முந்தின இருக்குல்ல, மோடி அமித்ஷாவை பொறுத்து எல்லாம் நடக்கும், இந்த நிதி அமைச்சர் கூட சந்திச்சு பேசினதுல கூட எதுவும் புண்ணியம் இல்லை அப்படின்ற அந்த 42%யும், அதுக்கு முந்தின கேள்வியில கோரிக்கை வைக்கிறத விட இணக்கமாக செல்லணும் அப்படின்ற அந்த 41%யும் நீங்க பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. அந்த பேட்டர்ன் தெரியும், மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றது சூப்பரான ஒரு விஷயங்க. நீ அடுத்த கேள்வியை பாருங்களேன்.
அடுத்து வந்து காங்கிரஸ் தலைவர்களை வந்து முதல்வர் சந்திக்காதது குறித்த கேள்வி. ஆமா ஆமா அதுல நேரம் இல்லாம போயிடுச்சு, இதுல உள்நோக்கம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒரு 12%. அதாவது விஜய்க்கு நேரம் இல்ல, அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு நேரம் இல்ல அப்படின்றது. விஜய் போனதா இப்ப ஆக்சுவலா அவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்காகவே தான் போனாரு. இப்போ அந்த அவர் சந்திக்க விரும்பி அந்த தலைவர்களுக்கு எப்படி சொல்லல. 2 நாள் பயணமாக போயிருந்தாரு. ஆமா, அதனால 2வது நாள்ல டைம் இருந்துச்சு அவருக்கு. ஆனா நடக்கல. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் தலைவர்கள் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அந்த மாதிரி இந்த கர்நாடகா அந்த முதலமைச்சர் மாற்றம், அந்த உள்கட்சி அரசியல் காரணமாக அதுல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, அது காரணங்களை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நேரமின்மை அப்படின்னு சொல்றவங்க 12% தான். ஆனா அடுத்து இருக்கு பாருங்க 38%. அது பாஜகவை பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு விஜய் இந்த மீட்டிங்கை அவர் தவிர்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்றது 38%. இந்த 38%ம் அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 40%, 42% அந்த இது வருது பாத்தீங்களா, அந்த 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 பெர்சன்டேஜோட இது ஒத்து போகுது பாருங்க. 38% இதுதான் பிகெஸ்ட் ரெஸ்பான்ஸ். பாஜகவை பகிச்சுக்க வேண்டான்ட்டு விஜயே ரியலைஸ் பண்ணிட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இணக்கமா போகணும், போனா தான் வேலை நடக்கும்னு நம்ம மக்கள் வாக்காளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, நம்ம கணிப்புல பங்கெடுத்தவங்க. இப்போ என்னன்னா, விஜய் அதை உணர்ந்துதான் இருக்கிறாரு அப்படின்ற பாயிண்டையும் மக்கள் வந்து கரெக்டா புடிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இவர் வந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காம வந்துட்டாரு அப்படின்றது. அடுத்தது வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்த அந்த குளறுபடி காரணம் அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க சரியா பண்ணாம விட்டாங்க அப்படின்றது, அது ஒரு 14%. அடுத்த ரெஸ்பான்ஸ் அது முக்கியமானது. தாவிக காங்கிரஸ் உறவுல விரிசல் ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியதாக இந்த சந்திப்பு நிகழாதது தெரியப்படுத்துதுன்றாங்க. அது 29%. அது ஒரு கணிசமான ஒரு பிக் பெரிய சைஸ். அது 29% தமிழக மக்கள் இந்த சந்திப்பு காங்கிரஸ் தலைவர்களை ராகுல் காந்தியை சந்திக்கல, சோனியா காந்தியை சந்திக்கல, காங்கிரஸ் தலைவரை சந்திக்கல, அப்படி யாரையுமே 3 பேர் முக்கியமான நபர்கள், பிரியங்கா காந்தி 4 பேர் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, 4 பேரையுமே சந்திக்காம வந்துட்டாரு. அப்படிங்கும் போது அப்போ இதுல மோடிஜியை திருப்திப்படுத்தணும், பாஜக பகைச்சிக்க கூடாது அப்படின்ற காரணம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா, அந்த காரணம் தான் அப்படின்னு சொல்றவங்க கரெக்டா சொல்றாங்க 38%. அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஏறத்தாழ அதை நெருங்கி அதுக்கு அடுத்தபடியா பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து உறவுல ஏதோ சிக்கல் இருக்குங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு விரிசல் விழுந்திருக்கு அப்படின்றது மக்கள் அதை ஊகிக்கிறாங்க. அது உண்மையில விரிசல் இருக்கா இல்லையான்றது இனி போக போகத்தான் தெரியும். ஆனா மக்களை வந்து எவ்வளவு தூரம் அவ்வளவு பெர்செப்டிவா இருக்கிறாங்க பாருங்களேன், கூர்மையா கவனிக்கிறாங்க. இதுல வந்து அந்த பிரச்சனை இருக்கு, இல்லாட்டினாக்க இது மாதிரி நடந்திருக்காதுங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. சாதாரணமா டீ கடையில பேசுற ஆட்கள் சொல்ற விஷயம் இது. அது அந்த மாதிரி இது என்னன்னா, இந்த பாப்ரி பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்தது என்னன்னா, மக்கள் இவ்வளவு அருமையா, அதாவது நான்லாம் பெரிய படிப்பாளியாக்கும், நான் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன், டாக்டரேட் படிச்சிருக்கேன், அதனால நான் பாருங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் அனலைஸ் பண்றேன், அப்படி இப்படி எல்லாம் நம்ம ஒரு சீன் போட்டாலும் இன்னொரு பக்கம் டே போங்கடா நீனும் படிப்போம் அப்படின்ட்டு ரொம்ப போற போக்குல அவங்கள அந்த நேட்டிவ் விஸ்டம், அதெல்லாம் அதாவது இயல்பாகவே அவங்களுக்கு அந்த மண்ணுல இருந்து வரக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த ஞானம் தான் இந்த அரசியல் நிகழ்வுகளுக்கெல்லாம் உள்ள அந்த அரசியல்வாதிகளை முகமுடிய ஊடுருவி உள்ள போய் அவங்கள பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதான் அதுல என்ன எனக்கு பெரிய படிப்பினையா வந்தது என்னன்னா, இந்த ரீல்ஸ போட்டு அதனால மக்களை வந்து திசை திருப்பிடலாம், இந்த குழந்தைகள் சொல்றதுனால அவங்கள வந்து ஓட்டு போட வச்சிடலாம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு பின்னாடி அரசியல் உள் நீரோட்டத்துல வேற ஒரு உண்மை இருக்கு அப்படின்றதையும் கவனத்துல எடுத்துக்கிறணும் அப்படின்னு உணர்த்தக்கூடியதாக இந்த பாப் 3 எனக்கு அமைஞ்சிருக்கு.